ஹாய் ஹலோ அம்மி, இது உங்கள் ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்கள் அம்மி ஃபேமிலியில் ஒட்டி தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சுகாவோட ஒரு ஒன் ஷாட் தான். ஆக்சுவலி சுகாவுக்கு ஒன் ஷாட் போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அண்டு கேட்டிருந்தீங்க வேறு ஒன் ஷாட் போட சொல்லி. ஸோ அதுக்காக நான் வந்து இப்போது ஒன் ஷாட் போடுறேன். தென் இது வந்து ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கப்பல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். கேட்டு முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலில் மார்னிங் 6:30க்கு அலாம் அடிக்குது. அந்த ரூமில் நீங்கள் தான் தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படியே அந்த அலாமோட சவுண்ட் கேட்டு டிஸ்டர்ப் ஆகி கையை வச்சு பொறுமையாக வந்து அந்த டேபிள் மேலே வந்து தேடுறீங்க, அலாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு தூக்கம் இன்னும் கலையில் அந்த கையை வச்சு தேடிட்டு இருக்கும்போது டக்குன்னு அலாம் ஆஃப் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நல்லா தூக்கம் வருது. பட் சடனாக நம்ம ஆஃப் பண்ணாமலே அலாம் எப்படி ஆஃப் ஆச்சு அப்படின்னு ஒரு டவுட் ஆகிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கசக்கிட்டு பொறுமையாக சைடில் அப்படி திரும்புகிறீங்க. ஸோ பக்கத்தில் யாரோ படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. தடப்புடானே எழுந்து உட்காடுறீங்க. பிகாஸ் உங்கள் ரூமில் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீங்க. இப்போ சடனாக பார்க்கும்போது ஏதோ ஒரு பையன் படுத்துகிட்டு இருக்கிறான். அவனை பார்த்துக்குமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. அப்படியே பிடிச்சி எழுந்து உட்காடுறீங்க. உங்கள் முடியெல்லாம் முன்னாடி விழுந்து கிடக்குது. அப்படியே அவசரமாக அந்த முடியெல்லாம் பின்னாடி தூக்கி போட்டுட்டு கண்ணை தேய்ச்சி பார்க்குறீங்க. நிஜமாவே இங்கே விட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆமாம், உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒரு பையன் படுத்துகிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, டேய் யாரா நீ, ஏன் ரூமுக்கு எப்படிடா வந்த, எழுந்து தொலைடா, ஐயோ என் ரூம் டோரை எப்படிடா ஓப்பன் பண்ண, டே வளர்ந்த மாடு நல்லா எப்படி தூங்கிட்டு இருக்கிறான் பாரு, அடுத்த ரூம்குள்ளே வந்து தூங்குறோமேனா அறிவில்லை, டே எழுந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி சப்புன்னு அவனை போட்டு அடின்னு அடித்து எழுப்புறீங்க. ஆனால் அவன் எழுந்துக்கவே இல்லை. இவ்வளோ எழுப்புறேன், செத்து போனோம் மாதிரி தூங்கிட்டு இருக்கிற, எழுந்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டே நீங்கள் அவனை எழுப்ப ட்ரை பண்ணுறீங்க. இப்போ சைட்லேருந்து ஏதோ ஒரு வாய்ஸு, செத்தவங்கிட்ட போய் எழுந்துறேன்னா எப்படி எழுந்திருப்பான் அப்படின்ட்டு நீங்கள் சடக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. சைடில் சோஃபாவில் ஒரு மாதிரி கால் மேலே கால் போட்டுட்டு சாவேஜாக ஹேரை ஒரு மாதிரி ஃப்ளிப்பாக நிற்கிட்டு வாயில் அந்த டூத் பிக்கை வச்சு ஒரு மாதிரி அந்த பக்கமும் இந்த பக்கமும் இது பண்ணிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு பெட்டில் இருக்கிறவனையும் பார்க்குறீங்க, அவனையும் பார்க்குறீங்க, இவனையும் பார்க்குறீங்க, அவனையும் பார்க்குறீங்க. டேய் யாரா நீங்களாம்? ஆமாம், என்ன சொன்ன, செத்தவனா? அப்போது இவன் டெட் பாடியா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் ஆமாங்கிற மாதிரி கண்ணை மட்டும் இது பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஷாக்கில் டக்குன்னு பெட்டை விட்டு கீழே இறங்கிட்டு, ஆமாம் யார் நீ, இவன் எப்படி இங்கே வந்தா, நீ என்ன பண்ண, ஆமாம் ஏனும்டா நீ எப்படி ஓப்பன் பண்ண, இங்கே எதுக்கு நான் வந்த, நீ நீ என்ன கொலைக்காரனா, இல்லை சீரியல் கில்லரா, இல்லை கிட்னாப் பண்ணுறவனா, யாரா நீ, எதுக்கு ஏன் ரூமுக்கு வந்த, இங்கே பாரு மரியாதையாக போயிடு, இல்லை நான் செக்யூரிட்டியை கால் பண்ணி வர சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற டெலிஃபோனில் கால் பண்ணலான்னு எடுக்கிறீங்க. பார்த்தா ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்த்து கல் பண்ணிவிட்டு டக்குன்னு ஓடி அந்த பக்கம் போய் உங்களோட மொபைல் எடுக்கிறீங்க. அது நல்லா ஒரு மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகி உடஞ்சி போயிருக்கு. அதை நல்லா உடச்சி வச்சுட்டான் போல். இப்போ எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி முற்றும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நிஜமாகவே உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தது டெட் பாடியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு அந்த பெட்ஷீட்டை பொறுமையாக எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை. ஸோ ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, டேய் என்னடா பண்ணி வச்சுருக்க, டேய் இவர் கல்யாண பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணுறீங்க. உங்களுக்கு லிட்ரலி ஒரு மாதிரி உதறுது. இப்போது அங்கே இருக்கிற அந்த பையன், நான் என்ன பொண்ணு நான் சொன்னேன், பையன்தான், யார் இல்லைன்னு சொன்னது அப்படின்ட்டு, பாரு இப்போ நீ யாருன்னு சொல்கிற, இல்லை அவ்வளோதான், உனக்கு என்னடான்னு வேணும் உனக்கு, இங்கே பாரு எனக்கு என்ன பண்ணி வச்சுட்டு மணி கேட்கலான்னு ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திணறி நின்றுட்டுருக்கிறீங்க. ஒன்னையா நானா, ஷோ எனக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினச்சியா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு,
அ அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண? ஆ இவர கொன்னுட்டியா நிஜமாவே? அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பெட்ஷீட்லாம் விலக்கி விட்டுட்டு, அப்படியே அவருடைய ஃபேஸ வந்து லைட்டா அடிக்கிறீங்க. அடிச்சு எழுப்புறீங்க அவர் பேர் சொல்லி சொல்லி. ஆனா அவர் எழுந்துக்கவே மாட்றாரு. எனக்கு அப்படியே ஒரு மாரி அழுக போற மாதிரி இருந்துட்டு, "டேய் உனக்கு என்னதான்டா வேணும்? எதுக்குடா இப்போ இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டுருக்க? இன்னைக்கு என் அக்காவுக்கும் இவருக்கும் கல்யாணம்டா. ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மாதிரி அழுக போற மாதிரி பேசிட்டுருக்கிறீங்க. இப்போ அவன் டக்குன்னு எழுந்திரிச்சுட்டு, "ஐயே! வாய மூடுறியா? சும்மா எந்திரிச்சு 2 லொட லொடன்ட்டு. இந்த பார், நான் என்ன பண்ணணுமோ அத பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இருப்பேன். சும்மா எனக்கு டிஸ்டர்ப் குடுத்துட்டு ஏதாவது உளறிட்டு இருந்த, அவ்வளோதான் சொல்லிட்டேன்." அப்படின்றா. இப்போ நீங்க அப்படியே கல்ப் பண்ணிட்டு அங்க ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாரி நின்னுட்டுருக்கிறீங்க. அப்போ சுகாவோட மொபைலுக்கு ஒரு கால் வருது. அத அப்படியே பிக் பண்ணிட்டு, "என்னடா எல்லாம் ஓகே தானே?" அப்போ அங்கேருந்து பதில் வருது. ஏதோ கேட்குறாங்க. "அதெல்லாம் எதுவும் நீ யோசிக்காத. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. அவ சேஃபா இருக்கால்ல?" அப்படின்னு கேட்குறான். இப்போ அங்கேருந்து பதில் வருது. இப்போ அங்கேருந்து ஏதோ கேட்குறாங்க போல. அப்படியே டக்குன்னு திரும்பிட்டு, "ஏய் எத்தனை மணிக்கு நீ மேரேஜு?" அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்க அப்படியே ஸ்டாச்சு மாரி நின்னுட்டு, 9:30" அப்படின்றீங்க. "ஏய் 9:30க்கு தான் மேரேஜேவாம். பிரச்சனை இல்ல. அதுக்குள்ள நீ சேஃபா பார்த்துக்கோ. என்ன? வெளிய போனதுக்கப்புறம் கால் பண்ணு." அப்படின்றான். இப்போ அங்கேருந்து கால் கட் ஆகுது. அவன் டக்குன்னு பாக்கெட்டில் மொபைலை வச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கிறீங்க பொம்மை மாதிரி. அவன் மேலே கீழே உங்களை பார்த்துட்டு கையை அப்படியே கட்டிட்டு, "போ போய் ப்ரஷ் பண்ணிட்டு வா" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே நின்றுட்டு, "இல்லை வேணாம்" அப்படின்றீங்க. "ஐயே ச்சீ இப்படியேவா இருப்ப? போ" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே உங்களுக்கு கோவமா வருது. என்னோட ரூமு நான் எப்போ வேணால் போய் பண்ணுவேன். உனக்கு என்னடா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. ஆனால் சொன்னால் எங்கே எதுவும் பண்ணிடுவானோன்னு பயம் வேறு. ஸோ அப்படியே கடக்கடன்னு வாஷ்ரூம் போயிட்டு டோரை லாக் கூட பண்ணலை. ஏதாவது பண்ணிடுவானோன்னு உங்களுக்கு பயம். ஸோ அப்படியே உள்ளே நின்றுட்டு டோரை ஒரு பக்கமாக சாத்தி வச்சுட்டு கடக்கடன்னு ப்ரெஷ் பண்ணுறீங்க. ஸோ ப்ரெஷ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேயே நின்றுட்டுருக்குறீங்க. உங்களுக்கு வெளியே வரவும் பயம். ஏதாவது வழி கிடைக்குமா தப்பிச்சிடலாமான்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் டக்குன்னு வாஷ்ரூம் பக்கத்தில் வந்துட்டு, "ஏய் என்னம்மா பண்ணிகிட்ருக்க?" அப்படின்றான். டக்குன்னு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிட்டு, முடிஞ்சுது" அப்படின்றீங்க. இப்போ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு அங்கே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் காஃபி கப் இருக்குது, அதை எடுத்து தரான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. "புடி" அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே வாங்கிக்கிறீங்க. இப்போ அங்கே இன்னொரு கப்பில் காஃபி அப்படியே ஊற்றிட்டு அங்கே ஆப்போசிட் சைடில் இருக்கிற சோஃபாவில் அப்படியே போய் உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு காஃபி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ நீங்கள் அந்த காஃபி கப்பையே பார்த்துட்டே இருந்துட்டு பொறுமையாக வந்து வாயில் அப்போ தான் வைக்கிறீங்க. "ஆமாம் உன் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்?" அப்படிங்கிறான். டபக்குன்னு இவன் இந்த மாதிரி கேட்டதோ நீங்கள் என்ன, அதாவது ஒரு ஒரு பயத்தில் அந்த கப்பில் இருக்கிற காஃபி லைட்டாக வந்து கீழே இது பண்ணியிருப்பீங்க, துப்பியிருப்பீங்க. ஸோ அப்படியே பார்க்குறான். அது அது 62 பேர்" அப்படின்றீங்க. "ஏய் எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு கேட்கல, உன் கூட பிறந்தது எத்தனை பேருன்னு கேட்டேன்." "அ அ அது அது அக்கா மட்டும்தான்." தனியாக உட்காந்து பேசுகிற பழக்கம்லாம் கிடையாதோ?" இல்லையே பேசுவாளே" அப்படின்றீங்க. "எப்படி? ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ அப்படியா?" அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்லா கோவம் வருது. "உனக்கு என்னடா வந்துச்சு? நாங்கள் பேசினா என்ன, பேசலைன்னா என்ன? நீ என்னடா தேவையில்லாத கேள்விலாம் கேட்டுட்ருக்குற?" அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே என்னென்னவோ ஒன்று வந்து திட்டிக்கிட்டே அப்படியே அவனை பார்க்குறீங்க. "மனசை விட்டு பேசியிருந்தா இங்கே நான் வர வேண்டிய வேலையே இருந்திருக்காது" அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் வந்து லைட்டாக கொஞ்சம் கேட்குற மாதிரி சொல்கிறான். "என்ன சொல்கிறீங்க?" அப்படின்னு திணறிக்கிட்டே கேட்குறீங்க. "ஒன்றும் இல்லை குடி" அப்படின்ட்டு அவன் அப்படியே காஃபியை சிப் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு, "இங்கேருந்து தான் வந்து தொலைஞ்சானோ, என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். இவனுக்கு வேறு ரூமே கிடைக்கலையா? என் ரூம் தான் கிடச்சதா? கடவுளே" அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திட்டிட்டு காஃபியை வந்து எடுத்து சிப் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே ஃபுல்லாக காஃபி குடித்து முடிச்சுட்டு அந்த கப்பை பக்கத்தில் இருக்கிற டீப்பாய் மேலே வச்சுட்டு, "ஹலோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோஸை ரேஸ் பண்ணுறான். "இல்லை எதுக்கு என் அக்கா பற்றி விசாரிச்சிங்க? அவளை ஏதாவது பண்ண போகிறீங்களா?" "இல்லை
ஏதாவது பிளானா? எதுவாக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திணறி பயந்து அப்படியே ஒரு மாதிரியாக கேட்குறீங்க. அவன் அப்படியே அந்த கப்பை கீழே வச்சுட்டு, ம் இதுலலாம் நல்லா உஷாராக தான் இருக்க. சரி சொல்கிறேன். உன் அக்கா ஒரு பையனை லவ் பண்ணுறான் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, எது? ஏன் அக்காவா? வாய்ப்பே இல்லை. என் அக்கா இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டான். என் அக்கா என் அப்பா என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்பா. அவளுக்கு இந்த மாதிரி லவெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதான் மனசை விட்டு பேசியிருந்தா இங்கே நான் வர வேண்டிய வேலையே இருந்திருக்காது அப்படிங்கிறான். இப்போ நல்லாவே உங்களுக்கு கேட்குது. அப் என்ன சொல்கிறீங்க? அப்படின்னா நிஜமாவே அவள் லவ் பண்ணுறாளா? ஆனால் அதை பற்றி இது வரைக்கும் பேசினதே கிடையாது அப்படின்னுட்டு நீங்கள் ஒரு மாதிரி கொஞ்சம் கேஷுவலாக பேசுகிறீங்க. என்னத்தான் 65 பேர் இருக்கிறீங்களோ. ஆமாம், உன் வீட்டில் நீ, உன் அப்பா, உன் அம்மா, அக்கா அவ்வளோதானே? அப்போ மிச்சத்தெல்லாம் அப்படின்றான். அது செக்யூரிட்டி கார்ட்ஸ், மெய்ட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாம் இருக்குன்ற திமிரு அதான் இப்படி வந்து நிற்குது அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. ஹலோ, உங்களுக்கு என்ன? என் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன், அதனால மெய்ட்ஸு கார்ட்ஸ் எல்லாம் ஒர்க்குக்காகவும் ப்ரொடெக்ஷனுக்காகவும் வச்சுருக்காரு. அவர் ஒன்றும் சும்மாலாம் வைக்கல. அவர் மாதம் மாதம் சேலரி கொடுக்குறாரு என்ன அப்படின்றீங்க. அப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி ஐப்ரோ ரேஸ் பண்ணி பார்த்துட்டு, பேசு பேசு, உனக்கு என்ன? உங்கள் அப்பா கொட்டி கொடுக்குறான், அதான் இப்படி பேசுகிற அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. அவன் அப்படியே டைம் பார்த்துட்டு, சரி ஓகே பேசினதெல்லாம் போதும், போய் ரெடி ஆகிட்டு வா. எங்கே? இன்னைக்கு உங்கள் அக்காவுக்கு மேரேஜ் இல்லை, போய் கிளம்பிட்டு வா அப்படிங்கிறான். இப்படி நீங்கள் உள்ளே இருக்கும்போது நான் எப்படி கிளம்ப முடியும்? நீங்கள் கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் கிளம்புவேன். என்ன வெளியே போக சொல்கிறதுக்கு நீ யார்? இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும். இல்லை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிறோம். இப்போ நீங்கள் அப்படி கால் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் ஒரு பையன், நான் ஒரு பொண்ணு. நெருப்பு பஞ்சு பத்திக்கும் சி. இதோ பாரு, நீ என் கண்ட்ரோலில் இருக்கிற. இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்கணும். அதுக்காக கேவலமாலாம் சொல்லுவேன்னு நினைக்காத. எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு உங்களை மேலேயும் கீழேயும் பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை முறைச்சிட்டு, எனக்கு என்னடா குறைச்ச? நீ தான்டா நல்லா பார்க்குறதுக்கு பஃபூன் மண்ட மாதிரி இருக்கிற. என்னை பார்த்து இப்படி சொல்லுவியா? என்னை பார்த்தா உனக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக தெரியுதா உன்னை அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே பல்ல கடிக்கிறீங்க. அவன் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ நான் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை முறைச்சி பார்த்துட்டு எழுந்து போகிறீங்க. கபோர்டில் தான் ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறீங்க. இப்போது சுகா அப்படியே உங்களை பார்த்துட்டு, நெல்லு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க என்ன அப்படின்ட்டு. ஸோ உங்கள் கையில் இருக்கிற ட்ரெஸ் பார்க்குறான். அது பார்க்குறதுக்கு எப்படின்னா ஒரு லாங்கான ட்ரெஸ்ஸாக இருக்குது, பட் வந்து ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, இது செட் ஆகாது அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை கிட்டே வந்து வாங்கி தூக்கி ஓரமாக போட்டுட்டு, அவன் ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டு, இதை போட்டு வா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இது ஏன் அக்கா மேரேஜ், நான் என்ன ட்ரெஸ் போடணுன்னு நீ என்ன சொல்கிறது அப்படின்றீங்க. அவன் அப்படியே முறைச்சிட்டு, இப்போது என் கண்ட்ரோலில் நீ இருக்கிற. இந்த ரூம் விட்டு நீ உயிரோட போகணுன்னாலும் நான் சொன்னால் தான் முடியும். என்ன போயிட்டு மாற்றிட்டு வரியா எப்படி அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் கையில் இருந்து அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு, ஓகே வரேன் அப்படின்ட்டு போகிறீங்க. ஸோ சுகாவுக்கு ஒரு பக்கம் நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்தா மாதிரி இருந்தாலும் ஒரு காமெடி ஃபீலும் வருது. ஸோ நீங்கள் போனதுக்கப்புறம் சிரிச்சுட்டே அப்படியே உட்காந்துடுறான். ஸோ ஒரு ½ அப்புறமேட்டு நீங்கள் வெளியே வரீங்க. அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு, ஸோ எந்த மேக்கப்பும் இல்லை, ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அந்த வெட்டு ஹேரோட அப்படியே அந்த ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு வரீங்க. அவன் அப்படியே உங்களை பார்க்குறான். செம்ம அழகாக இருக்கீங்க, ஒரு க்யூட்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். நீங்கள் அப்படியே கீழே அந்த டாப்பை பிடிச்சிட்டு, அது லாங்காக இருக்குது, அது உங்களுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக வேறு இருக்குது. என்ன கன்றாவி ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் நான் கல்யாணம் பொண்ணு போடுற மாதிரி இருக்குது,
நான் என்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே வரீங்க. ஸோ கீழே இருந்து அந்த வியூ இருக்கும் இல்லையா, நீங்கள் அப்படியே நடந்து வரீங்க, கீழே உங்களுடைய ஃபீட்லேருந்து அப்படியே மேலே அப்படியே பார்த்துட்டே வரான். ஸோ உங்களோட நெக்கு வரைக்கும் பார்க்கும்போது அவனுக்கு ஒரு லவ் ஃபீல் வருது. உங்கள் மூஞ்சி பார்க்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முன்னு 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 திட்டிகிட்டே வரீங்க. ஸோ அந்த திட்டுற அந்த லுக்கை பார்த்ததுமே அவனுக்கு அந்த லவ் ஃபீல் எல்லாம் போய் கடுப்பு ஏறுது. ஸோ அப்படியே வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு எழுந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே திட்டிட்டு, இது என்ன ட்ரெஸ்ஸு, ஏதோ கல்யாண பொண்ணு போடுற மாதிரி இருக்குது, எனக்கு இப்படியெல்லாம் போடுறது பிடிக்காது, என் ட்ரெஸ்ஸே நான் போட்டுக்கிறேன்னு ப்ளீஸ் அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு, நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சால் போதும், அதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அமைதியாகிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் ஹேரெல்லாம் அப்படியே ட்ரை பண்ணி விட்டுட்டு அவனே உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் மேக்கப் எல்லாம் போடுறான். நீங்கள் இவன் இவன் ஏதோ ரவுடி பையன்னு நினச்சா இதெல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அழகாக மேக்கப் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க மேலே வந்து ஒரு ஷால் வியர் பண்ணி விடுறான், லைக் தலையில் வந்து பின் பண்ணி விடுறான். நீங்கள் அவ்வளோ நேரம் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க உங்கள் மேக்கப் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெடி ஆனதுக்கப்புறமேட்டு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, அப்படியே ஒரு பிரைடல் மாதிரியே இருக்கீங்க. உங்களையே உங்களால் நம்ப முடியல, இவ்வளோ அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி அவனை பார்க்குறீங்க. அவன் அவ்வளோதான் ஃப்ளாட்டு, ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு, சரி அவ்வளோதான், இந்த பெட் மேலே கொஞ்ச நேரம் உட்காந்துரு, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்றான். பக்கத்தில் பார்த்தா அந்த உங்கள் அக்காவுக்கு பார்த்த பையன், அவன் அப்படியே ஒரு மாதிரி டெட் பாடி மாதிரி கிடக்குறான். என்னது இங்கேயா, அதுவும் டெட் பாடி கூடயா, என்னெல்லாம் உட்கார முடியாது அப்படின்றீங்க. நான் ஒன்றும் ரூமை விட்டு வெளியே போகல என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் எடுத்துகிட்டு அவனுமே வாஷ்ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். பார்க்குறதுக்கு ஒரு க்ரூமோட ட்ரெஸ் மாதிரி இருக்குது, அதுவும் உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு மாதிரி மேட்சிங்காக வேறு இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்குறீங்க. ஸோ அவனுமே உட்காந்து லைட்டாக அவனுக்கான மேக்கப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு மாஸ்க் எடுத்து வியர் பண்ணுறான். இப்போது அது சுகா அப்படின்றது யாருக்குமே தெரியாது, அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது. இப்போ உங்கள் மேலே, அதாவது உங்கள் தலையில் வந்து பின் பண்ணியிருப்பான் இல்லையா ஷாலு, அதில் வந்து ஒரு ஹாஃப் எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டில் விடுறான். ஸோ ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி க்ளோஸ் ஆகிடுது. உங்கள் ஃபேஸும் அந்த அளவுக்கு தெளிவாக ரிவீல் ஆகலை. இப்போ அப்படியே உங்களை உட்கார வச்சுட்டு, ஓகே பர்ஃபெக்ட் அப்படின்னு உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ வந்து கரெக்டாக அவனுக்கு கால் வருது. சொல்கிறா, எல்லாம் இங்கே ஓகே தான், அங்கே என்ன அப்படின்னு கேட்குறான். அங்கே ஏதோ ஒரு ஆன்சர் வருது. சரி ஓகே, இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும், நீ கிளம்பிடு அப்படின்றான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு கால் கட் ஆகுது. இப்போ கரெக்டாக 9 o'clock ஆகுது. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ சுகா அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரா. நீங்கள் ஒரு மாதிரி பயந்துட்டு கொஞ்சம் தள்ளி உட்காடுறீங்க. இப்போ சுகா சைடில் உங்களை ஒரு மாதிரியாக மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, தலை எழுத்து அப்படின்ட்டு லைட்டாக தள்ளி உட்காந்துட்டு, இதோ பார், நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவேன், அதை படி நீ கேட்டு நடக்கணும், என்ன புரியுதா? என்ன? இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பிரைடை கூப்பிடுறதுக்காக இங்கே வருவாங்க, அப்போது நீ தான் போகிற. என்னது, நானா? நான் ஒன்றும் பிரைட் கிடையாதே. சொல்கிறத கேளு. சரி, உன் அக்கா இந்த ஹோட்டல்லேருந்து வெளியே போயிட்டா, புரியுதா? இப்போ இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்தாதான் உன் அக்கா அங்கே சேஃபாக இருக்க முடியும். அதனால இப்போ நீ போய் ஸ்டேஜில் நிற்கிற, நான் தான் வருவேன், வேறு யாரும் வரமாட்டாங்க. அங்கே என்னென்ன நடக்குதோ அது அப்படியே நடக்கணும். மீறி ஏதாவது நீ குழப்பணும்னு நினச்ச, அப்புறம் அவ்வளோதான், உள்ள எல்லாருமே என் ஆளுங்க தான், எல்லாத்தையும் போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம், என்ன புரியுதா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு, ஆனால் என்னால் மேரேஜெல்லாம் பண்ணிக்க முடியாது. ஏய், நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஒரு டேஸ்ட் இருக்குன்னு, அப்படியெல்லாம் எதுவும் ரியலாக நடக்காது. அங்கே நடக்கிறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டின்னு நினச்சிக்கோ, ஒரு ஒரு பொம்மை கல்யாணம்னு நினச்சிக்கோ, அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே உன்னை சேஃபாக கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன். அது வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இரு, நான் சொல்கிற மாதிரி செய், புரியுதா? எல்லாம் உன் அக்காவுக்காக தான்.
அப்படின்றான். ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. ஆனா அவங்களுக்கு மனசே இல்ல. பயமா இருக்கு. இப்போ க்ரூம் அங்க போகணும்னு சொல்லிட்டு க்ரூம கூப்பிடுறதுக்காக வந்துட்டுருக்குறாங்க. ஸோ க்ரூமோடைய ரூம்ல ஷுகா போய் இருந்துடுறான். போகும்போதே உங்களுக்கு பயங்கரமா வார்னிங் குடுத்துட்டு தான் போயிருந்திருப்பான். ஸோ அங்க போயிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கிறான். அவன வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ ஸ்டேஜ்ல வெயிட் பண்ணிட்டுருக்கிறான். அவன் மாஸ்க் வியர் பண்ணியிருக்கிறதுனால அவன் ஃபேஸ் அவ்வளோ கிளியர்லாம் தெரியல. ஸோ வெளிய எல்லாருமே பயங்கர ஒரு மேரேஜ் ஹால்ல ஜாலி மோட்ல இருக்கிறாங்க. ஒரு ஹாப்பி மோட்ல இருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லா ஃபார்மாலிட்டீஸும் முடிச்சுட்டு பிரைட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இப்போ உங்கள தான் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஷுகா அப்படியே ஸ்டேஜ்லேருந்து பார்க்குறான். நீங்க அப்படியே பொறுமையா நடந்து வந்துட்டுருக்கிறீங்க. அது நீங்க அப்படின்றது ஷுகாக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ அப்படியே உங்கள பார்த்துட்டே இருக்கிறான். ரொம்ப ரொம்ப அழகா நடந்து வந்துட்டுருக்கிறீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸு, தென் அந்த ஃபேஸ் வந்து அரையும் குறையுமா வந்து தெரியிறது. அதெல்லாம் ஒரு மாரி அழகா இருக்கு. ஸோ அவர் அப்படியே அட்மையர் ஆயி பார்த்துட்டே இருக்க. ஸ்டேஜ்ல கூட்டிட்டு வந்து நிப்பாட்டிடுறாங்க. ஸோ ரிங்க வந்து பிளேட்ல வச்சு எடுத்துட்டு வராங்க. ரிங் சேஞ்ச் பண்ண சொல்றாங்க. இப்போ ஷுகா கையில ரிங் எடுத்துட்டு கை கேட்குறாரு. நீங்க அப்படியே ஒரு மாரி நின்னுட்டுருக்கிறீங்க. "ஏய் கைய குடு" அப்படிங்கிறான். ஸோ நீங்க டக்குன்னு நின்னுட்றீங்க. இப்போ அப்படியே அவன் பொறுமையா வந்து ரிங்க போட்டு விடுறான். எல்லாரும் கிளாப் பண்றாங்க. இப்போ நீங்க போடுற மொமெண்ட். ஸோ உங்ககிட்ட போட சொல்றாங்க. நீங்க அப்படியே ரிங்க கையில வச்சுட்டே நின்னுட்ருக்கிறீங்க. ஷுகா அப்படியே உங்க முன்னாடி கை நீட்டிட்டு, "ம்" அப்படிங்கிறான். ஸோ நீங்க அப்படியே அவன் கைய பிடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவன் கைய பிடிக்கிறீங்க. ஒரு மாதிரி இருக்கு. அப்படியே கையெல்லாம் நடுங்குது. ஸோ அப்படியே பொறுமையா அந்த ரிங்க போட்டு விடுறீங்க. எல்லாரும் அப்படியே கிளாப் பண்ணிட்டு, கிஸ் பண்ணுங்க, கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கத்துறாங்க. ஸோ இப்போ ஃபேஸையும் ரிவீல் பண்ண முடியாது. தெரிஞ்சதுன்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டுருக்கிற ஷுகா, டக்குன்னு அவரு ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே பேக் சைடா திரும்புறாரு. லைக் அவரு நிக்கிற பொசிஷன் வந்து உங்கள பார்த்து நிக்கிறாரு. ஆனா அவரோட பேக் வியூ வந்து கீழ இருக்கிற எல்லாருக்கும் பின்னாடி தான் தெரியும். அந்த மாரி நிக்கிறாரு. ஸோ அவருக்கு நேரா உங்கள நிப்பாட்டிட்டு, ஷால லைட்டா விலக்கிட்டு, அவரே கிஸ் பண்றாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. "என்னடா ரிங் போடுறது தானடா சொன்னேன். இதெல்லாம் எப்படா? கணக்கிலே இல்லையே!" அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே ஒரு மாதிரி திணறி நின்னுட்டுருக்கிறீங்க. உங்களால எதுவுமே பண்ணவும் முடியல. அந்த இத சகிச்சுக்கவும் முடியல. அப்படியே நின்னுட்டுருக்கிறீங்க. அவரு நல்லா ஒரு டீப் கிஸ் பண்றாரு. ஸோ எல்லாருமே ஓன்னு கத்திட்டு பயங்கரமா கிளாப் பண்றாங்க. ஸோ ஒரு மாரி ஹாலே செம்ம ஜாலியா இருக்கு. இப்போ கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே தள்ளி நிக்கிறாரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஷால் எல்லாம் முன்னாடி போட்டுட்டு, "ஏய் என்ன நீ இதெல்லாம் பண்ற? என்கிட்ட ரிங் போடுவேன்னு மட்டும் தானே சொன்ன. எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டியா தான் இருக்கும்னு சொன்னேன். இப்போ என்ன? இங்க பாரு ரொம்ப ஓவரா பண்ணிட்டுருக்குற. அவ்வளோதான் உனக்கு" அப்படின்னுட்டு நீங்க அப்படியே திட்டுறீங்க ஒரு மாதிரி சைலண்ட்டா. "ஷ்! வாய மூடுறியா? ரொம்ப பேசாத. இப்போ நான் கிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தா ஏன் இதுக்குன்னு 1008 கேள்வி வரும். இதோ பாரு எல்லாமே சும்மா தான். புரியுதா? இங்க எதுவுமே ரியல் கிடையாது. உன்னையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சும்மா. அவ்வளோதான். புரியுதா?" அப்படின்றான். இப்போ நீங்க அப்படியே உங்க லிப்ஸை தொடச்சிட்டு, சும்மாவன் சும்மா கிஸ் அடிச்சுட்டு, சும்மா விட்டா குடும்பமே நடத்திட்டு சும்மான்னு சொல்லுவான் போல அப்படின்னுட்டு நீங்க திட்டிட்டே இருக்கிறீங்க. அவனுக்கு அது கேட்குது. சிரிக்கிறான். ஆனா மாஸ்க் வியர் பண்ணியிருக்கனால தெரியல. ஸோ இப்போ எல்லாமே முடிச்சுட்டு அவங்கள வந்து உங்களோட வீட்டுக்கு, அதாவது பையனோட ஓன் ஹவுஸுக்கு வந்து கூட்டிட்டு போறதுக்காக காரெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலி அதில பிரைடு, க்ரூம் 2 பேர் மட்டும் தான் போறதா பிளான். ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த ஹோட்டல் விட்டு வெளிய போயிட்டாலே ப்ராப்ளம் சால்வ்ட் அப்படின்ற மாரி தான் ஷுகா திக்கு திக்குன்னு உங்கள கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டே இருக்கிறா. ஸோ கார்ல கரெக்ட்டா ஏறி உட்காரும்போது உங்க அம்மா அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு அவங்களுடைய அந்த நெட்ட வந்து லைட்டா விலக்க ட்ரை பண்றாங்க. நீங்க டக்குன்னு அந்த நெட்ட வந்து இழுத்துட்டு, "அம்மா என்ன பண்ணிட்டுருக்க? இங்கேருந்து வெளிய போற வரைக்கும் இத ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்புறம் ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்க அம்மா, "ஆமால்ல, மறந்துட்டேன். சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா. நாளைக்கு அல்லது நாளான்னைக்கு கண்டிப்பா வீட்டுக்கு வா. சரியா?" அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஓகே அப்படின்னு தலைய மட்டும் ஆட்டிக்கிறீங்க. இப்போ ஷுகாக்கு எங்க டவுட் வந்துருமோன்னு ரொம்ப பயம். இப்போ ஓகே எல்லாரும் கிளம்புறான் அப்படின்ற மாதிரி பாயெல்லாம் காமிச்சதும், டக்குன்னு கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நீங்க நெட்ட அப்படியே கழட்டி தூக்கி பின்னாடி சீட்ல விசிறிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாரி கடுப்பாகுது. இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கிறது, தென் ஷுகா கூட இருக்கிறது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. ஒரு மாரி கடுப்பாயிட்டு, "அதான் எல்லாம் முடிஞ்சதுல்ல. என்ன என் ஃப்ரெண்டு வீட்ல கூட்டிட்டு போய் விட்டுரு. நான் அங்க போய் இருந்துக்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான்" அப்படின்னு சொல்றீங்க.
சார் சுகா எதுவுமே பேசாமல் அப்படியே சைடில் திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே கோவமாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம், அம்மா உங்கள் அம்மா கிட்ட பேசினேன், உங்கள் அம்மா கண்டுபிடிக்கவே இல்லை, எப்படி அப்படிங்கிறான். இப்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக சைடில் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, "ஆ, அது என் அக்கா வாய்ஸ் எனக்கு நல்லாவே வரும், அதனால தான்" அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ அவன் அப்படியே சிரிச்சுட்டு, சரியான கேடி ஃபேமிலி தான் அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே உங்க மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. கொஞ்சம் தூரம் கார் போயிட்டே இருக்கு. ஏய், இப்படி போகணும் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, நீ என்ன ஸ்ட்ரெயிட்டாக போகிற அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஷ், எங்கே போகணுன்னு எனக்கு தெரியும், நீ கம்முன்னு வா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டு, ஹே, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நீ அந்த ஹோட்டல்லேருந்து வெளியே வர்றதுக்காக தானே இவ்வளோத்தையும் பண்ண, அதான் வந்துட்டல்ல, இப்போ என்னை எங்கே கடத்தி கூட்டி போயிட்டுருக்க அப்படின்றீங்க. ஆமாம், உன்னை கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டாலும் எனக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குன்னு நான் தான் சொல்லிட்டேன்ல அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, என்ன நீ அடிக்கடி அதே சொல்லிகிட்ருக்க, என்னை பார்த்தா என்ன உனக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறீங்க. அவனுக்கு அப்படியே சிரிப்பாக வருது. அப்படியே அந்த பக்கம் திரும்பிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். நீங்கள் அப்படியே கடுப்பாயிட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு, சரியான வளர்ந்துக்கிட்டவன், என்ன ஏதேதோ பேசிகிட்டு இருக்கான், என்னை பார்த்தா என்ன மொக்க ஃபிகர் மாதிரி இருக்குதா, என்னமோ டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வரீங்க. ஆக்சுவலி அவனுக்கு லைட்டாக கேட்குது நீங்கள் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. என்னடா இவ அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான். ஸோ கொஞ்சம் தூரத்தில் ஒரு வீடு வருது. ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு காரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. வா அப்படிங்கிறான். ஸோ கீழே இறங்குறீங்க. பார்த்தா ஒரு மாதிரி அழகாக சிம்பிளாக தென் கொஞ்சம் கிராண்டாக ஒரு வீடு இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஆமாம், இது யார் வீடு அப்படின்னு கேட்குறீங்க. இப்போது அப்படியே சுகா அவங்க கையை பிடிச்சிட்டு முன்னாடி வந்து நடந்து போகிறான். நீங்கள் பின்னாடி வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்குறீங்க. ஹே, உன்ட்ட தானே கேட்குறேன், யாரோட வீடு இது, என்னை எங்கே கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஒன்றும் கடத்தி கூட்டிகிட்டு போய் சாப்பிட்ற மாட்டேன், வரியா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே போயிட்டுருக்குறீங்க. கரெக்டாக அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் போகும்போது ஹாலில் உங்கள் சிஸ்டர் உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. அதில் பார்த்ததுமே அப்படியே ஒரு மாதிரி அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஓடி போயிட்டு அவளை ஹக் பண்ணுறீங்க. ஸோ அவளுமே உங்களை ஹக் பண்ணிக்கிறா. என்ன ஜியா, என்ன நடந்துட்டுருக்கீங்க, நீ யாரையோ லவ் பண்ணுற அப்படி இப்படின்னு அவன் என்னென்னமோ கதை சொல்கிறான், நீ இங்கே இருக்கிற, ஆமாம் என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாயிட்டு அவள்கிட்ட கேட்குறீங்க. பக்கத்தில் பார்த்தா ஹோபி உட்காந்துட்டு இருக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவரையும் பார்க்க உங்கள் அக்காவையும் பார்க்க அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ உங்கள் சிஸ்டர் அப்படியே ஹோபியை திரும்பி பார்த்துட்டு, ஆமாம் வயன், எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும், காலேஜ் டேஸ்லேருந்து லவ் பண்ணுறோம், அப்பா கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, திடீர்னு அவர் வேறு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி, அதான் இதை திடீர்னு பிளான் பண்ணி அப்படியே அப்படின்னுட்டு உங்கள் அக்கா திணறா. அதுக்கு இப்படியா பண்ணுவ, அட்லீஸ்ட் என்கிட்டயாவது ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல, நான் கூட அப்பா கிட்ட ஏதாவது பேசியிருப்பேன், எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடி, உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அடிக்கடி ட்ரை பண்ணேன், ஆனால் உங்ககிட்ட தனியாக பேசவே முடியல, அம்மா அப்பா இல்லை மெய்ட்ஸ் யாராவது உன் பக்கத்தில் இருந்துகிட்டே இருந்தாங்க, அதனால தான் என்னால் பேசவே முடியல, என்னால் அந்த மேரேஜும் பண்ணிக்க முடியலடி, அதனால தான் இப்படி ஒரு முடிவு அப்படின்னுட்டு அவள் ஒரு மாதிரி பாவமாக சொல்லிகிட்டு இருக்கிறா. அது சரி, நீ வேற இப்படி பண்ணிட்டு வந்துட்ட, அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னுட்டு அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அக்கா அப்படியே உங்களை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு பின்னாடி சுகாவை பார்க்குறா. ஸோ சுகா எதுவுமே சொல்லாமல் ஹோபி பக்கத்தில் போய் உட்கார்றா. அவனுக்கு பிளான் போடுறதுக்கும் கிட்னாப் பண்ணுறதுக்கும் வேறு ஆளே கிடைக்கலையா, இவனை போய் அனுப்பி வச்சுருக்க, என்னென்னலாம் பண்ணிட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஹோபி அப்படியே சுகாவை பார்த்து சிரிக்க, சுகா ஹோபியை பார்த்து சிரிக்க, 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் உங்கள் சிஸ்டருமே ஏதோ ஒரு மாதிரியாக சிரிக்கிறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு, ஹே என்ன எல்லோரும் ஒரு மார்க்கமாக சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் கேட்குறீங்க. அப்போ ஜியா, இல்லடி உன்கிட்ட முன்னாடியே சொல்லணுன்னு தான் நினச்சேன், ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி எதையோ சொல்ல இழுக்கிறா. அப்போ சுகா டக்குன்னு கொஞ்சம் ஃப்ரெண்டில் நகர்ந்து வந்துட்டு, ஜியா நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அப்போ சுகாவை நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு,
என்ன என்ன பார்த்துப்ப? எனக்கு ஒன்றும் நீ சொல்ல தேவையில்ல. ஜியா, நீ சொல்லு. என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? என்ன விஷயத்த சொல்லணும்னு நினச்ச? அப்படின்னுட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க ஒரு மாதிரி க்யூட்டாக. அப்போது ஜியாவுக்கும் ஒரு மாதிரி சிரிப்பு வருது. தென் அந்த பக்கம் சுகாவுக்கும் சிரிப்பு வருது. ஹோமி ஒரு மாதிரி நல்லாவே சிரிச்சுட்டு, எப்படியோ எல்லாரோட மேரேஜும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிறான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் எல்லாரோட மேரேஜுமா? ஹலோ, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இந்த மேரேஜ் எல்லாம் ஒரு மேரேஜே கிடையாது. இது எல்லாம் சும்மா டம்மின்னு எனக்கு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். என்ன சொல்லு அப்படின்ட்டு நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. சுகா அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, ஆனால் அங்கெல்லாம் உண்மையாக தானே நடந்துச்சு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் வாயில் கை வச்சுட்டு, அட பாவி, என்னை அப்போ ஏமாத்திட்டியா? இங்கே பாரு, நீ தான் சொன்ன இது எல்லாமே சும்மான்னு, இப்போ என்ன அப்படியே மாற்றி பேசுகிற அப்படின்றீங்க. இப்போ சுகா அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, நான் என்ன சொன்னாலும் நம்புவியா அப்படின்னு கேட்குறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தலை அடிச்சுட்டு, உண்மைதான், நம்பி இருக்கக்கூடாது தான், ஐயோ கடவுளே அப்படின்னுட்டு நீங்கள் ஒரு மாதிரி புலம்புறீங்க. இப்போ சுகா டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு, ஜியா எப்படி இது கூட குப்பை கொட்டுற? ஷோப்பா முடியல, வாய் திறந்ததுன்னா மூடவே மாட்டேங்குது, தப்பான டெசிஷன் எடுத்துட்டேன்னு ஒரு மாதிரி பயமே வருது அப்படிங்கிறா. இப்போ ஜியா நல்லா சிரிக்கிறா. ஏய் என்ன, என்னை பார்த்தேன்னா உனக்கு எப்படி தெரியுது? ஓவராக பேசிகிட்டு இருக்கிற. நீ இவ்வளோ நேரம் என்னை தனியாக இருக்குன்ற தைரியத்தில் தான் நான் மிரட்டிகிட்டு இருந்தேன். இப்போ என் சிஸ்டர் என் கூட இருக்கிறா, இனிமேல் ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி மிரட்டுறீங்க. அப்போ சுகா அப்படி ஒரு மாதிரி உங்களை குறுன்னு ஒரு ஒரு கோவத்தோடு பார்த்தா எப்படி பார்ப்பாங்க அந்தமாரி பார்க்குறான். அவங்களுக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடுது. அப்படி பார்த்தா நான் என்ன பயந்துடுவேன்னு நினச்சியா அப்படின்னுட்டு லைட்டாக பயப்படுறீங்க. ஸோ அங்கே எல்லாருக்குமே சிரிப்பாக வருது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க. இப்போது சுகா டக்குன்னு ஹோபிக்காயை பிடிச்சிட்டு, வாடா கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ இந்த பக்கம் நீங்கள் அப்படியே உங்கள் அக்கா பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜியா என்ன தானே நடந்துட்டுருக்கீங்க? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்? இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே புலம்பிட்டு இருக்கிறீங்க. ஜியா டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு, கொஞ்சம் வாயை மூடுறியா? நீ நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. இனிமேல் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஹாப்பியாக இருக்கலாம். அப்படி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் சுகாவும் ஹோபியும் பார்த்துப்பாங்க, புரிஞ்சுதா அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவளை பார்த்துட்டு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு பார்த்துக்க 2 பேர் இருக்கிறாங்க, அதான் நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு தானே போகணும், என்னென்னலாம் பாடுபடுத்த போகிறாங்களோ, என்னை நினச்சாலே பயமாக இருக்குது அப்படின்னு புலம்புறீங்க. இதுக்கு மேலே நீயும் நானும் அந்த வீட்டுக்கு போக போகிறதில்ல, இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோம். அதனால் எதை நினச்சும் பயப்படாத. ஒரு வேளை ஃப்யூச்சரில் அப்பாவும் அம்மாவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேணும்னா போகிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்றீங்க. சாரி, அவள் சொல்கிறா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கில் திரும்பி பார்த்துட்டு, ஏய் என்னடி சொல்கிற? நீ இங்கே இருப்ப, உனக்கு அவனை லவ் பண்ணதுனால அவன் கூட மேரேஜ் ஆச்சு, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நான் ஏன்டி இங்கே இருக்கணும்? என்னாலாம் இருக்க முடியாது. இங்கே பாரடி, எனக்கும் ஹோபிக்கும் மேரேஜ் ஆன மாதிரி உனக்கும் சுகாவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நீ இங்கேருந்து வெளியே போகணும்? இங்கே தானே இருக்க போகிற, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுற? ஏய் என்ன என்ன விளாட்றியா? இது ஜஸ்ட்டு பொம்மை கல்யாணம், அவ்வளோதான். இது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தேவையில்லாமல் ஏதாவது கதை கட்டிகிட்டு இருக்காத, அவன் காதில் கேட்டுச்சுன்னா அவ்வளோதான் நான் அப்படின்னுட்டு நீங்கள் ஒரு மாதிரி கல் பண்ணுறீங்க. இப்போ உங்கள் சிஸ்டர் உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு, ஃபயன், ஆக்சுவலி இது நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லணுன்னு சொல்லி தான் அனுப்பினேன், ஆனால் நீ ப்ராப்ளம் பண்ணிடுவியோன்னு பயந்து சொல்லலை. இது ஒன்றும் சும்மா கல்யாணம் கிடையாது. அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அவன் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான், அதனால தான் அப்படின்னுட்டு அவள் இழுக்க நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக்கில் திரும்பிட்டு, ஏய் என்னடி காலையிலேருந்து ஷாக்குக்கு மேலே ஷாக்காக கொடுத்துட்ருக்குறீங்க? இங்கே பாரு, ஏதாவது விளையாடுறியா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் இல்லடி, நான் ஏன் உன்கிட்ட விளையாட போகிறேன் சொல்லு? சுகாவுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும். நானும் ஹோமியும் லவ் பண்ணிட்டு இருந்த டைம்லேயே சுகாவுக்கு
உன்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா, எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவாய்ட் பண்ணிட்டே இருந்தான். உன்னை தனியா பார்க்கவும் அவனுக்கு டைம் கிடைக்கவே இல்ல. அ அதான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்னதும் இத யூஸ் பண்ணி மேரேஜ முடிச்சிடலான்னு பிளான போட்டு வந்தான். ஆக்சுவலி நான் அவன்ட்ட நார்மலா ஸ்டார்ட்டிங்லேயே எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் பண்ண தான் சொன்னேன். ஆனா, நீ தான் அக்செப்ட் பண்ணிக்காம ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டீன்னா அப்படின்னு ஒரு மாதிரி அவ பாவமா மூஞ்சி வச்சுட்டு சொல்லிட்டுருக்கிறா. நீங்க அவ்வளோதான் ஆன்னு உட்காந்து மலைச்சு போய் கேட்டுட்ருக்கிறீங்க. என்னடா நடந்துட்டு இருக்குது இங்க? என்னை வச்சு என்னடா பண்ணிட்டுருக்கிறீங்க? அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ 2 பேரும் வெளிய போனவங்க அப்படியே உள்ள வராங்க. சுகாவும், ஹோபியும். நீங்க அப்படியே ஆன்னு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சுகா அப்படியே ஒரு மாதிரியா உங்கள பார்த்துட்டு, "ஜியா என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துருக்கா?" அப்படின்ட்டு கேஷுவலா கேட்டுக்கிட்டே வந்து உட்கார்றான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி வாய் மூடிட்டு நார்மலா உட்காந்துட்டு அப்படியே சுகாவ லைட்டா திரும்பி பார்க்குறீங்க. இப்போ அவன் வந்து உங்கள மேரேஜ் பண்ணும்போது கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? ஸோ அது அப்படியே உங்களுக்கு மைண்டுக்குள்ளே வருது. பிகாஸ் அவன் லவ் பண்ணுறான் அப்படின்னு கேட்டதும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது ஏன் வருதுன்னே உங்களுக்கு சொல்ல முடியல. அப்படியே உங்க மைண்டுக்குள்ளே ஓடுது. நீங்க அப்படியே ஒரு மாதிரி தலையெல்லாம் ஆட்டிட்டு, அப் "இங்க பாரு, ஏடா கூடமா ஏதாவது பேசிட்டு இருக்காத. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. மார்னிங்லேருந்து சாப்பிடல. பசி வேற. எனக்கு ஏதாவது வேணும். நான் போய் சாப்பிட்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு அப்படியே உள்ளே போறீங்க. இப்போ சுகா அப்படியே சிரிச்சுட்டு ஜியா கிட்ட, "என்ன சொல்லிட்டீங்களா?" அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இப்போ ஜியாவும் ஆமான்ற மாதிரி தலையாட்டுறா. இப்போ சுகா அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள பார்த்துட்டு இருக்கிறான். நீங்க ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸில் கிச்சனில் போய் உருட்டிட்டு இருக்கிறீங்க. ஹோமி அப்படியே எழுந்திரிச்சுட்டு உங்க சிஸ்டரோட ஹேண்ட போய் பிடிக்கிறான். ஸோ அவளுமே அப்படியே எழுந்துக்கிறா. நீங்க கிச்சனில் உருட்டிக்கிட்டே ஹாலில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. "சரி சுகா, இப்போ எப்படியும் உனக்கு டைம் வேணும். பேசி புரிய வை. நாங்கள் அப்படியே கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம்." அப்படின்னுட்டு அவளை வெளியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இப்போது ஹோபி போய் தனியாக பேசிட்டு வந்தார்ல, அந்த மாதிரி அவங்க பேச போகிறாங்க போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்கள் பாட்டுக்கு கிச்சனில் உருட்டிட்டு இருக்கிறீங்க. இப்போ சுகாவும் சரின்னு சிரிச்சுக்கிட்டே அனுப்பி வச்சிடுறான். இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிறீங்க. ஹாலில் சுகா மட்டும் தான் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னதும். இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அவர அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே என்னென்னவோ பண்ணுறீங்க. ஆனால் உங்களுடைய மைண்டு ஃபுல்லாவுமே அவர் பக்கமாக தான் இருக்குது. அப்படியே அவரை பார்க்காத மாதிரியே நின்றுட்டுருக்கிறீங்க. ஆனால் அவர் பக்கமாக தான் நின்று யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போது அப்படியே உருட்டிக்கிட்டே இருக்கிறவங்கள பார்த்துட்டே இருந்தவர் சிரிச்சுட்டே, "இரு வரேன்" அப்படின்ற மாதிரி அங்கே எந்திரிச்சு வராரு. அவர் பக்கத்தில் வராருன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் ரொம்ப நர்வஸ் ஆகுறீங்க. அப்படியே கிச்சனுக்குள்ளே வரவும் டக்குன்னு அப்படியே நைஃப் எடுத்து திருப்பிட்டு, "ஏய் என்ன? இங்கே எதுக்கு வர? முதல்ல வெளியே போ" அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே சிரிச்சுட்டு, "இது என் வீடு. நான் எங்கே வேணா வருவேன். உனக்கு என்ன வந்துச்சு?" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்த்துட்டு, "ஆமாம்ல, இது அவன் வீடு. நம்ம தான் இப்போ தேவையில்லாமல் வந்து நின்றுட்டுருக்கோம். சரி கொஞ்சம் அடக்கி போவோம்" அப்படின்னுட்டு அப்படியே திரும்பிட்டு மறுபடியும் ஏதோ கட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ சுகா உங்களோட பேக் சைடில் ஒரு மாதிரி நெருக்கமாக வந்து நின்றுட்டுருக்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க. உங்களை ஹக் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஃப்ரூட் பவுல் இருக்குது. அதுலேருந்து ஒரு ஆப்பிள் அப்படியே கையில் எடுத்துகிட்டு அங்கேருந்து விலகி போயிடுறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்ணை இறுக்கமாக மூடிட்டு நின்றுட்டு இருந்திருப்பீங்க. லைக் ஹக் பண்ண தான் போகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவன் நகர்ந்து போகிறது உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஆப்பிளை வந்து கடிச்சிட்டு உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சிட்டு திட்டுறீங்க வாய்க்குள்ளேயே முன்னுட்டு. ஸோ அப்படியே அவன் ஹாலில் போய் உட்காந்துட்ருக்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பவுலில் எதையோ கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து ஏதோ சாலட் மாதிரி போட்டு சாப்பிட்டுட்ருக்குறீங்க. இப்போ சுகா அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருந்துட்டு மொபைல் எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே, "சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு ரூமில் போய் ட்ரெஸ் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கோ. மேலே ரூமில் ட்ரெஸ் வச்சுருக்கேன்" அப்படிங்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி கேட்காத மாதிரியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு பொறுமையாக எழுந்து மேலே போகிறீங்க. ஸோ அப்படியே சைடில் வந்து உங்களை பார்க்குறான் திரும்பி, நீங்கள் மேலே ஏறிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் மேலே அப்படியே போயிட்டு ரூமை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறமேட்டு அவர் கீழேருந்து மேலே குடுக்குடுன்னு எந்திரிச்சு ஓடி வராரு. ஸோ நீங்கள் வந்து சும்மா தான் லாக் பண்ணியிருப்பீங்க. உள்ள லாக் எல்லாம் போடலை. இப்போ பெட் மேலே நிறையா கவர்ஸ் இருக்குது. லைக் பேக் மாதிரி. அதுலேருந்து பார்க்குறீங்க என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது.
ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே ஒரு மாதிரி சிம்பிளா, நீட்டா, அழகா இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் வியர் பண்ணுவீங்கன்றது ஷுகாக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் அவர் உங்கள லவ் பண்ணுறாரு இல்லையா? ஸோ நோட் பண்ணியிருப்பார் இல்லையா? அத வச்சு வாங்கியிருப்பாரு. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்துட்டு அதில் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க. இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அப்படியே எடுத்துட்டு இருக்கும்போதே ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. திரும்பி பார்க்குறீங்க ஷுகா. "ஹே! இங்க என்ன பண்ற? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்படியா உள்ள வருவ?" அப்படின்னு கத்துறீங்க. "ஹலோ! இது என் ரூம். நான் எப்போ வேணா வருவேன். உனக்கு என்ன?" அப்படிங்கிறான். ஆ! ஆஃப்ன்னா இத ஒண்ண சொல்லிடுறான். அப்படின்ட்டு மொறச்சுக்கிட்டே இப்போ அந்த ட்ரெஸ் பேக்க கையில எடுத்துட்டு, "சரி, இது உன் ரூம் தான். இப்போ எனக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நீ கொஞ்ச நேரம் வெளிய இரு. நான் பண்ணதுக்கப்புறமா உன் ரூம கட்டி பிடிச்சிட்டு அழுகு." அப்படின்றீங்க. என்னது? அப் இல்ல, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீ உள்ள வந்து என்ன வேணுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்படின்றீங்க. இப்ப அவன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, "கொழுப்புடி உனக்கு" அப்படின்னு ஒரு மாரி வாய்க்குள்ள சொல்லிக்கிட்டே, "நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டு போயிடுறேன். அதுக்கப்புறம் நீ பண்ணிக்கோ." அப்படின்ட்டு அவனோட கபோர்ட் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுக்குறான். அப் எனக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணிடுறேனே. ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்க மாட்டேன்." அப்படின்றீங்க. "சரி, ஓகே. நான் வாஷ்ரூமில் பண்ணிக்கிறேன். நீ இங்கே பண்ணிக்கோ." அப்படிங்கிறான். என்னது? நீ உள்ள இருக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் வெயிட் பண்ணிக்கிறேன். நீ மாற்றிட்டே போ." அப்படின்ட்டு பெட்டில் போய் உட்கார்றீங்க. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு வாஷ்ரூம் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். ஸோ அவன் வெளியே போனதுக்கப்புறமேட்டு டோர் அப்படியே லாக் பண்ணலான்னு அவன் பின்னாடியே போகிறீங்க. டக்குன்னு போய்க்கிட்டே இருந்தவன் திரும்பிடுறான். நீங்கள் ஒரு வேகத்தில் போயிட்டே இருந்திருப்பீங்க. சட்டுன்னு அவன் மேலேயே அப்படியே விழுகுறீங்க. அப்போ டக்குன்னு அவங்க ஹிப்பை அப்படியே ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு அவனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. "நீ லாக் போட்டுட்டு சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவன் கிடையாது. என்ன புரியுதா? உன் பெர்மிஷன் இல்லாமல் அப்படியெல்லாம் உள்ளே வரமாட்டேன். நீ தைரியமாக சேஞ்ச் பண்ணலாம். என்ன ஓகேயா?" அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அவனை அப்படியே க்ளோஸில் பார்க்கும்போது என்னமோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவன் அப்படியே சிரிச்சுட்டு, "முதல்ல ஸ்ட்ரெயிட்டா நிற்க பழகு. இப்படியெல்லாம் அடிக்கடி விழுந்துட்டு இருந்தேனா, அப்புறம் எதுவும் என் கையில் இல்ல." அப்படிங்கிறான். இப்போ தான் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு குனிஞ்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலி நீங்கள் நல்லா வந்து அவனை இடிச்சிட்டு நிற்கிறீங்க. உங்கள நல்லாவே அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறான். ஸோ டப்புன்னு நகர்ந்து நிற்கிறீங்க. அவன் அப்படியே சிரிக்கிறான். உங்களோட ஒவ்வொரு மூவ்ஸும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அவன் கண்ணுக்கு அவ்வளோ அழகா தெரியுறீங்க. என்னதான் நீங்கள் வந்து ஒரு மாதிரி பட கேரக்டராக இருந்தாலும், அவனுக்கு என்னமோ நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தவன் டக்குன்னு கிட்ட வந்துட்டு உங்கள அப்படியே லைட்டாக சைடில் பிடிச்சி, பொறுமையா ரொம்ப சாஃப்ட்டா அழகா குட்டியா ஒரு கிஸ் வச்சுட்டு, சிரிச்சுட்டே அங்கேருந்து வெளிய போயிடுறான். ஸோ நீங்க அப்படியே ஆன்னு நிக்கிறீங்க. "என்னடா இவன் இப்படிலாம் பண்றான்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்க அப்படியே ஒரு மாரி நின்னுட்டுருக்கிறீங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா அப்படியே ரியலைஸ் ஆயிட்டு, டோர வந்து சும்மா லாக் பண்ணி வச்சுட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றீங்க. இப்போ உங்களுக்கு ஷிகாவ க்ளோஸ் அப்ல பார்த்த அந்த ஃபேஸ் வந்து ஞாபகத்துக்கு வருது மைண்டுக்குள்ள. நீங்க அப்படியே ஒரு மாரி தலைய ஒலிக்கிட்டு, "இங்க பாரு பையன், சும்மா கண்டதே நினைக்காத. அவன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கான். அதுவும் பொய் சொல்லி. அவனெல்லாம் நினச்சி பார்த்து எதையும் வளர்த்துக்காத. இங்கேருந்து முதல்ல கிளம்புற வழியை பாரு." அப்படின்னுட்டு நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இப்போ ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே அப்படியே எட்டி பார்க்குறீங்க. யாருமே இல்லை. கீழே வந்து எட்டி பார்க்குறீங்க. ஹால்லையும் யாரும் இல்லை. என்ன யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே ஹாலுக்கு இறங்கி வரீங்க. ஸோ சுற்றி முற்றி பார்த்தா யாருமே இல்லை. ஒரு மாதிரி காலியாக இருக்குது. அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு, "இதுதான் கரெக்டான சான்ஸு. சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிடலாம்." அப்படின்னு மைண்டுக்குள்ளே நீங்களே யோசிச்சுட்டு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே போகிறீங்க. ஸோ அங்கே கார்டன் மாதிரி குட்டியாக சைடில் வந்து ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே வந்து நிறையா ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அப்படியே 2, 3 ஸ்டெப் வச்சுட்டே அப்படியே சைடில் திரும்பும்போது ஷுகா அந்த பக்கம் அங்கே ஒரு ஃப்ளாருக்கு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அது பக்கத்தில் உட்காந்து அதை பார்த்து ஒரு மாதிரி ரசிச்சிட்ருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அவர் ஒரு மாதிரி சின்னதாக சிரிச்சுட்டே அதை பார்த்துட்ருக்கிறாரு, லைட்டாக கையை வச்சு டச் பண்ணி. ஸோ அப்படியே நின்றுட்டு நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. ஷுகா அந்த மாதிரி சிரிக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அவர் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல்ஃபுல்லாக சிரிக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவர் பக்கத்தில் இன்னொரு ஃப்ளார் நல்லா பெருசாக ஃபுல்லாக பூத்து இருக்குது.
அத அப்படியே கை வச்சு டச் பண்ணி ஒரு மாரி ஃபீல் பண்றாரு. அது அவ்ளோ அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆன்னு நின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களாலயே உங்கள நம்ப முடியல. இவ்ளோ நேரம் நம்மள மிரட்டிட்டு இருந்தவனா இவன், பூ வச்சு ஒரு மாரி ஃபீல் பண்ணிட்டுருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்படியே நின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு, அவர் அப்படியே எழுந்திரிச்சுட்டு, சைட்ல திரும்பி பார்க்குறாரு. நீங்க நின்னுட்டு அவர பார்த்துட்ருக்கிறீங்க. என்ன அப்படிங்கிற மாரி ஐப்ரோஸ ரேஸ் பண்றாரு. நீங்க டக்குனு ஒரு மாரி ஆயிட்டு, "ஆ அப் ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ள போயிடுறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு, அவன் அப்படியே உள்ள வரான். நீங்க ஹால்ல தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி கிச்சன் போயிடுறான். நீங்க அப்படியே நோட் பண்றீங்க, என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ வெஜ்ஜஸ்லாம் கட் பண்ணி என்னென்னமோ பண்ணிட்டுருக்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி அங்கேயே பார்த்துட்ருக்கிறீங்க. அழகா குக் பண்ணிட்டுருக்கிறான். ஸோ ஒரு மாதிரி என்னமோ டிஸ்டர்ப் ஆகுது உங்களுக்கு. நீங்க மறுபடியும் உங்கள ரியலைஸ் பண்ணிட்டு, "இங்க பாரு பையன், என்ன பண்ணிட்டுருக்க நீ? அமைதியா அடக்க ஒடுக்கமா இரு. எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போகணும். தேவையில்லாம எதையாவது மனசில் வளர்க்காத. புரியுதா?" அப்படின்னு உங்களுக்கு நீங்களே அட்வைஸ்லாம் குடுத்துட்டு, அப்படியே ஒரு மாதிரியா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, அப்படியே ஏதோ ஒரு மாரி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்மெல் வருது. அப்படியே கிச்சன் பார்க்குறீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அந்த ஃபுட் எல்லாத்தையும் எடுத்து டைனிங் டேபிள்ல அரேஞ்ச் பண்ணிட்டு, உங்கள அப்படியே திரும்பி பார்க்குறான். நீங்க பார்த்தும் பார்க்காத மாரி அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறீங்க. இப்போ பக்கத்தில வந்துட்டு, "லஞ்ச் ரெடி. வா சாப்பிட்லாம்." அப்படிங்கிறாரு. இப்போ நீங்க ஒரு மாதிரியா சைட்ல திரும்பி உட்காந்துட்டு, "அ எனக்கு ஒன்னும் பசிக்கலையே. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்றீங்க. இப்போ உங்க ஸ்டொமக்கு ஒரு மாதிரி சத்தம் போடுது. இப்போ சுகாவுக்கு ஒரு மாரி சிரிப்பு வருது. "நீ ஏன் இப்படி பண்ற?" அப்படின்ற மாதிரி. இப்போ டக்குனு உங்க ஸ்டொமக்க ஹைட் பண்ணிட்டு, அப்படியே ஒரு மாதிரியா சுகாவ பார்க்குறீங்க. அவன் கண்டுக்காத மாதிரியே திரும்பி போயிட்டு பிளேட்ட எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுறான். ஸோ நீங்களும் மானம் போச்சு அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு, அப்படியே பின்னாடி போயிட்டு உட்கார்றீங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபுட்டான வெஜ் ரைஸ நீங்க அப்படியே அத பார்க்குறீங்க. அவன் அப்படியே எடுத்து போட்டுட்டு, உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, அவனும் போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறான். நீங்க அப்படியே ஒரு மாரி சாப்பிட்றீங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்க ஒரு பாதி சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான், "இது அவன் சும்மா பண்ணானா? இல்ல எனக்கு பிடிக்கும்னு பண்ணானா?" அப்படின்னு தோணுது. ஸோ அப்படியே யோசிச்சுட்டே இருந்துட்டு, நீங்க அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே அவன லைட்டா நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்படின்றீங்க. இப்போ சிவா அப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு, என்னங்கிற மாரி அவனோட ஐப்ரோஸ வேஸ் பண்றான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, அம் "இல்ல, இந்த சும்மா அ ரேண்டமா பண்ணீங்களா? இல்ல" அப்படின்னு இழுக்கிறீங்க. "எல்லாம் உனக்கு பிடிக்கும்னு தான் பண்ணேன். போதுமா? சாப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். எனக்கு பிடிக்கும்னு இவனுக்கு எப்படி தெரியும்? ரொம்ப நாளா ஃபாலோ பண்றானோ? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. "ம். ரொம்ப நாளா தான் பண்ணிட்டுருக்கிறேன். சாப்பிட முடி" அப்படிங்கிறான். இப்போ டக்குனு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. என்ன நம்ம மனசுல நினச்சது அவன் அப்படியே சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க கடகடன்னு சாப்பிட்டுடுறீங்க. ஸோ அவனுக்கு ஒரு மாரி சிரிப்பு வருது. சிரிச்சுட்டே அவனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதெல்லாம் எடுத்து வச்சிடுறான். இப்படியே டைம் போகுது. இப்போது ஹோபியும் உங்க சிஸ்டரும் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே ஈவினிங் டைமில் 4 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசுகிறீங்க. நீங்க கேஷுவலா பேச ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாவே இருக்குது. உங்க சிஸ்டர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஃபீல். மத்த 2 பேருமே உங்களுக்கு இன்னுமே அந்த மாதிரி ஆகல. ஸோ அப்படியே ஒரு மாதிரியா வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. இப்படியே டைம் போக, இப்போ நீங்களும் உங்க சிஸ்டரும் சேர்ந்து குக் பண்ணுறீங்க. உங்க சிஸ்டர் தான் ஆக்சுவலா பண்ணிட்டுருக்கிறா. நீங்க ஹெல்ப் பண்ணிட்டுருக்கிறீங்க. ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு 4 பேரும் சேர்ந்து சாப்பிட்றீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி ஹோபி கிட்ட ஒரு மாரி அட்டாச் ஆயிடுறீங்க. இப்போ நைட்டு தூங்க போகணும். ஆக்சுவலா அந்த வீட்ல 2 ரூம் தான் இருக்குது. ஒண்ணு சுகாவோடது, இன்னொன்னு ஹோபியோடது. ஹோபியோட ரூமுக்கு உங்க சிஸ்டர் போயிட்டா. நீங்க மட்டும் ஒரு மாதிரி திணறிக்கிட்டே நின்னுட்டுருக்கிறீங்க. இப்போ சுகாவும் அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. இப்போ ரூம்குள்ள போனா, "இது என் ரூமு. நீ எதுக்கு வந்தன்னு?" கேட்டா என்ன பண்ணுவ? அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இருந்தாலும் வேற வழி இல்ல. உங்க சிஸ்டரோட ரூமுக்கு இப்போ போக முடியாது. பிகாஸ் இன்னைக்கு தான் அவங்க மேரேஜ் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற தாட்டும் வருது. இப்போ நீங்க அப்படியே யோசிச்ச மேனிக்கே பொறுமையா சுகாவோட ரூமுக்கு தான் போறீங்க. சரி போவோம். அப்படி ஏதாவது சொன்னான்னா, உள்ளேருந்து பெட்ஷீட் எடுக்க வந்தேன், பில்லோ எடுக்க வந்தேன்னு ஏதாவது சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் ஒரு தைரியத்த வர வச்சுட்டு அப்படியே உள்ள போறீங்க. அவன் பெட்ல ஒரு மாதிரி ஃபோன ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். நீங்க போயிட்டு எதுவுமே பேச கிடையாது. அங்க இருக்கிற பில்லோவையும், பெட்ஷீட்டையும் அப்படியே எடுத்துட்டு இருக்கிறீங்க. சிவா அப்படியே உங்கள பார்க்குறான். நீங்க கையில எடுத்துட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறீங்க. "ஓய்! எங்க போற?" அப்ப நீங்க திரும்புறீங்க. அம் அது நான் ஹால்ல போய் படுத்துக்க போறேன்.
இப்ப சிவா டக்குன்னு எழுந்து போயிட்டு, அவனோட ரூம வந்து நல்லா லாக் பண்ணி விட்டுட்டு, டோர்ல கைய கட்டி நின்னுட்டுருக்கிறாரு. நீங்க அப்படியே பார்த்துட்டு, "அப் என்ன பண்ணிட்டுருக்க? வழி விடு. நான் போணும்." அப்படின்றீங்க. ஸோ அவர் அப்படியே பொறுமையா கிட்ட வந்துட்டு, உங்க கையில இருக்கிற பெட்ஷீட்டு, பில்லோ எல்லாத்தையும் புடுங்கி கீழ போட்டுட்டு, உங்க கைய பிடிச்சு அப்படியே இழுத்துட்டு வந்து பெட்ல தள்ளி விடுறாரு. நீங்க ஒரு நிமிஷம் பயப்படுறீங்க. இ இங்க பாரு, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்றதுக்காக, சும்மா உன் இஷ்டத்துக்குலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. "முதல்ல தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துக்க போறீங்க. டக்குன்னு உங்கள படிச்சு நல்லா அமுக்கி பெட்ல படுக்க வச்சுட்டு, அவர் அப்படியே பக்கத்துல படுத்துட்டு, "ஷ் வாய மூடு" அப்படிங்கிறாரு. இப்ப நீங்க அப்படியே அமைதியாயிட்டு அவர பார்க்குறீங்க. "இவ்ளோ பெரிய ரூமும், இந்த பெட்டும் என்ன உங்க அப்பனுக்கா? பேசாம படுத்து தூங்கு" அப்படின்ட்டு அப்படியே உங்க மேல கைய போட்டுட்டு படுக்குறாரு. நீங்க டக்குன்னு கைய எடுத்து விட்டுட்டு, "அப் எனக்கு ஒண்ணும் இங்க படுக்க வேண்டாம். நான் ஹால்லேயே தூங்கிக்கிறேன். இது உன் ரூம் தானே! நீயே வச்சுக்கோ உன் ரூம" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துக்க போறீங்க. இப்போ டக்குனு உங்கள பிடிச்சு அமுக்கிட்டு, உங்க மேல அப்படியே 2 பக்கமும் ஹேண்ட்ஸ வச்சு, அப்படியே லாக் பண்ண மாதிரி எழுந்து நின்னுட்டு, "என்னடி? நானும் பார்த்துட்டே இருக்கேன். ரொம்ப ஓவரா பண்ணிட்டுருக்க. என்ன? என்ன பார்த்தா உனக்கு அந்த மாதிரி பையன் மாரி இருக்கா? எனக்கு தோணுச்சுன்னா, எப்பயோ பண்ணி முடிச்சிருப்பேன்" அப்படின்றா. இப்ப நீங்க ஆன்னு பார்க்குறீங்க. "என்ன பார்க்குற? இன்னைக்கு ஃபுல்லா நீயும் நானும் மட்டும் தான் வீட்ல இருந்தோம். எனக்கு வேணும்னா, அப்ப என்னால பண்ண முடியாதா என்ன?" அப்படிங்கிறா. நீங்க அப்படியே கல் பண்றீங்க. "இது என் ரூம் தான். இல்லன்னு சொல்லல. அதுக்காக நீ ஹால்ல போய் தூங்கணும்னு எந்த அவசியமும் இல்ல." "ஆ அப்புறம் நீயும் என் பொண்டாட்டி தான். எனக்கு வேணும்னா" அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். நீங்க அப்படியே ஒரு மாரி கல் பண்ணிட்டு, ஒரு மாரி பதர்றீங்க. அவன் டக்குன்னு சிரிச்சுட்டு, "பயப்படாத. என் பொண்டாட்டின்றதுக்காக உனக்கு பிடிக்காமலாம் எதுவும் பண்ண மாட்டேன். உனக்கு இஷ்டம் இருந்தா மட்டும் தான். இப்போதைக்கு மூடிட்டு தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மேல அப்படியே கைய போட்டுட்டு படுக்குறான். நீங்க அப்படியே கொட்ட கொட்ட முழிச்சுட்டு அவன பார்த்துட்ருக்கிறீங்க. "ஏய் கண்ண மூடி தூங்குடி" அப்படிங்கிறான். நீங்க இப்ப அப்படியே ஒரு மாரி கண்ண மூடிட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிறீங்க. ஸோ உங்கள பார்க்க பார்க்க அவனுக்கு சிரிப்பா வருது. நீங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாரி அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்க மேல கைய போட்டுட்டு படுத்துருக்கிறான். அவன் கை போட்டிருக்கிறதே என்னமோ உங்களுக்கு ஒரு மாரி படபடன்னு இருக்கு. ஸோ ஒரு மாரி நீங்க நர்வஸா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. கைய எடுத்துட்டு அவனுமே கொஞ்சம் தள்ளி படுத்துடுறான். இப்பதான் உங்களுக்கு ஒரு மாரி ரிலாக்ஸ்டா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு தூக்கம் வராம அப்படியே பொரண்டு இந்த பக்கம் படுக்குறீங்க. சுகா நல்லா தூங்கிட்டான். நீங்க அப்படியே அவன பார்க்குறீங்க. அந்த நைட் லேம்புக்கும், அந்த ஒரு அட்மாஸ்பியருக்கும் அழகா இருக்கிறான். ஒரு மாரி சாஃப்ட்டா குழந்த மாரி தூங்கிட்டு இருக்கிறான். நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கிறீங்க கொஞ்ச நேரத்துக்கு. என்னடா! அப்போ நீ முழிச்சிருக்கும்போது அப்படி இருக்கிற, ஒரு மாதிரி டெரர் பீஸ் மாதிரி. தூங்கும்போது என்ன பூனைக்குட்டி மாதிரி தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நீங்க அப்படியே பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 மந்த் ஓடுது. அப்பப்போ டாம் அண்ட் ஜெர்ரி மாரி அடிச்சுக்குவீங்க. ஸோ உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவர் வந்து லைட்டா ஏதாவது குட்டி ரொமான்ஸ் போடுவாரு. அப்படியே ஆஃப் ஆயிடுவீங்க. ஸோ இப்படியே போக ஓரளவு செட் ஆயிட்டீங்க. லைக் நீங்க அன்கம்ஃபர்டபுள் ஃபீல்லேருந்து ஓரளவு கம்ஃபர்டபுள் ஆயிட்டீங்க. ஸோ கேஷுவலா உங்க வீட்ல எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. இந்த 1 மந்த் கேப்ல வீட்ல இருக்கிற எல்லா ப்ராப்ளமையும் சுகாவும், ஹுபியும் சேர்ந்து சரி பண்ணிடுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி வீட்ல அப்பா, அம்மாவையும் ஒத்துக்க வச்சிடுறாங்க. ஸோ உங்களுக்கும் உங்க சிஸ்டருக்கும் தெரியாம 2 பேரும் சேர்ந்து உங்க பேரண்ட்ஸ வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நீங்க 2 பேரும் அந்த டைம்ல நல்ல ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க 2 பேரும். ஆக்சுவலி நீங்க 2 பேரும் உங்களுடைய ஃப்ரீடமா எந்த அளவுக்கு நீங்க உங்க பேரண்ட்ஸ் வீட்ல இருந்தீங்களோ, அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்கிறீங்கன்றத அவங்க 2 பேருமே வந்து உங்கள பார்த்தோனே ரியலைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களுக்குமே ஹாப்பி தான். அவங்க வந்தது கூட தெரியாம நீங்க ஆன்னு பார்த்துட்ருக்கிறீங்க. ஆக்சுவலி அதில ஏதோ ஒரு கிஸ் சீன் போயிட்டுருக்குது. ஸோ 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். நீங்களும் உங்க அக்காவும் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஹைப்பில அப்படியே ஒரு மாரி ரொம்ப ஒரு மாரி பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போ கரெக்ட்டா எல்லாருமே உள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ அவங்களுடைய சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டதும் கரெக்ட்டா இங்கே கிஸ் சீன் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம டக்குன்னு டிவிய வந்து ஆஃப் பண்ணிட்டு, "அம்மா, அப்பா,
அம் "எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸோட 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அவங்க வந்து சிச்சுவேஷன புரிஞ்சுக்கிட்டு, அது மாரி சிரிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே டைவர்ட் பண்றாங்க. ஸோ இந்த சீன வந்து சுகாவும் பார்த்துருப்பாரு, ஹோபியும் பார்த்துருப்பாரு ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்து ஒரு மாதிரி ஆர்வமா அத ஆன்னு பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. சுகாவுக்கு ஒரு மாரி சிரிப்பு தாங்கல. "என்னடா இப்படி பார்த்துட்ருக்க?" அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அப்பாவையும் அம்மாவையும் கூட்டிட்டு வந்தது உங்க 2 பேருக்குமே ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்க என்னதான் வந்து இந்த மாதிரி மேரேஜ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாலும், அப்பாவையும் அம்மாவையும் அவ்வளோ மிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. அந்த டே ஃபுல்லாவுமே அவங்க 2 பேர் கூடயும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இப்போ அவங்களுமே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஃபீல் குட்டோட ஃபீல்ஃபுல்லா அங்கேருந்து கிளம்பி அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க. ஸோ இப்போ எல்லாம் டின்னர் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு, நீங்களுமே மாடிக்கு போய் தூங்க போயிடுறீங்க. உங்க ரூம்ல போயிட்டு நீங்க பெட்ல படுத்துடுறீங்க. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு சுகா உள்ள வராரு. நீங்க அப்படியே லைட்டா திரும்பி பார்க்குறீங்க சுகாவ. ஸோ அவர லாக் பண்ணிட்டு அப்படியே உள்ள வந்துட்டு ஷர்ட் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே படுக்குறாரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, "என்ன இவன் திடீர்னு இப்படிலாம் படுத்து கிடக்குறான்?" அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பிக்கிறீங்க. பிகாஸ் இதுவரைக்கும் அவர் இந்த மாதிரிலாம் படுத்தது கிடையாது. நீங்க அப்படியே திரும்பி படுத்துக்கிறீங்க. இப்போ அவர் அப்படியே ஒரு மாதிரி ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே அப்படிங்கிறாரு. நீங்க அப்படியே லைட்டா திரும்பிட்டு, "என்ன?" அப்படிங்கிறீங்க. "இல்ல, இன்னைக்கு ஈவினிங் உன் பேரண்ட்ஸ் வரும்போது அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாத?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அத கிஸ் சீன் பத்தி கேட்குறாரு. நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டு, "அப்ப நாங்க என்ன பார்த்துட்டு இருந்தோம்? சும்மா மூவி பார்த்துட்டு இருந்தோம். அ அதான் அவங்க வந்ததும் ஆஃப் பண்ணிட்டோமே. பார்த்துட்டீங்களா என்ன?" அப்படின்னு நீங்க ஒரு மாதிரியா கேட்குறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, "ம். அப்பா, அம்மா முன்னாடி அதுவும் இப்படி ஒரு மூவி. நல்ல பொண்ணுங்க." அப்படின்றான். இப்போ நீங்க அப்படியே ஒரு மாரி எந்திச்சு உட்காந்துட்டு, "ஹலோ! இப்படி திடுதிப்புன்னு நீங்க கூட்டிட்டு வந்து நிப்பீங்கன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? நான் சும்மா ஃபன்னா பார்த்துட்டு இருந்தோம். அதில அப்படி ஒரு சீன் வந்தா அதுக்கு நாங்க என்ன பண்றது?" அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ நீங்க அப்படியே ஒரு மாதிரி படபடன்னு பேசும்போது டக்குன்னு சுகா திரும்பிட்டு, "அந்த மூவில அந்த சீன் இருக்குன்னு உனக்கு தெரியவே தெரியாது இல்ல?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க அப்படியே டக்குன்னு கல் பண்ணிட்டு, "அம் அது ம் சரி, அது எதுக்கு உனக்கு இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்க மாத்துறீங்க. "இல்ல, அது அவ்ளோ ஆர்வமா பார்த்துட்டு இருந்தியே, அதான் உனக்கு அப்போ என்ன தோணுச்சு?" அப்படின்னு கேட்குறான். இப்ப நீங்க அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு, அம் எ எ "எனக்கு என்ன தோண போது? எனக்கு ஒண்ணும் தோணல. நான் நார்மலா தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அது எதுக்கு நீ இழுத்துட்டு இருக்கிற?" அப்படின்றீங்க. இப்போ டக்குன்னு சுகா அவங்களுடைய 2 சீக்ஸையும் புடிச்சிட்டு, "எனக்கு அத பார்த்தோன்னே உன்ன கிஸ் பண்ணணும்னு தோணுச்சு." அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க அப்படியே கண்ண 2த்தையும் உருட்டிக்கிட்டே பார்த்துட்ருக்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, குனிஞ்சு, நல்லா ஒரு மாதிரி ஸ்வீட்டா கிஸ் பண்றாரு. நீங்க அப்படியே கண்ண மூடிட்டு, அத அப்படியே ஃபீல் பண்றீங்க. ஒரு மாரி நல்லாயிருக்கு. ஆனா உங்களுக்கு ஒரு நர்வஸ்னஸும் இருக்கு. அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. ஷை வருது. பிகாஸ் இந்த 1 மந்த்ல உங்களுக்குமே அவர பிடிச்சிருக்கும். இருந்தாலும் நீங்க வெளிய சொல்லியிருக்க மாட்டீங்க. பட் உங்களோட பிஹேவியர் வச்சு சுகா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனா நீங்க வாய் திறந்து சொல்லுவீங்கன்னு அவரு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. பட் நீங்க கல்லையே முழுங்குனாலும் நான் சொல்ல மாட்டேனே அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கிறீங்க. ஸோ அவரே இதுக்கப்புறம் நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாரு. இப்போ அவரு கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஒரு மாரி நகர்ந்து வந்துட்டு, "உன் லவ்வுக்காக நான் 4 வருஷமா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆனா எனக்கு அப்போலாம் கஷ்டமாவே தெரியல. இப்போ நீ என் பொண்டாட்டியா, என் பக்கத்துல, என் வீட்ல இருக்க. நான் உன்ன பக்கத்துல வச்சுட்டு என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா தள்ள முடியல. கஷ்டமா இருக்குடி. உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியுது. அத வாய திறந்து சொன்னா தான் என்னவா?" அப்படிங்கிறான். இப்போ நீங்க அப்படியே ஒரு மாதிரியா அவன பார்த்துட்டு, அப் "யாரு சொன்னது எனக்கு புடிச்சிருக்குன்னு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிறீங்க. இப்போ மறுபடியும் கிஸ் பண்றான். இப்போ நீங்க அப்படியே ஒரு மாரி அமைதியா உட்காந்துட்ருக்கிறீங்க. அப்படியே கிஸ் பிரேக் பண்ணிட்டு, "பொய் சொல்லாதடி. இன்னும் எத்தன நாளைக்கு தாண்டி நான் லீவ் வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுற?" அப்படிங்கிறான். இப்போ நீங்க அப்படியே லைட்டா ஒரு மாரி குனிஞ்சுட்டே சிரிக்கிறீங்க. அது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறான். அம் "நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா கற்பனை பண்ணிட்டு இருக்காத. எனக்கு ஒண்ணும் பிடிக்காது. பிடிச்சா சொல்றேன்." அப்படின்றீங்க. இப்போ மறுபடியும் உங்கள இழுத்து கிஸ் பண்றான். இப்போ உங்களுக்கு நல்லா சிரிப்பு வருது. இருந்தாலும் அத கண்ட்ரோல் பண்றீங்க.
அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள பெட்ல லைட் பண்ணுறான். நீங்க அப்படியே லைட் ஆகிடுறீங்க. நீங்க எந்த நோ அப்படின்னு சொல்லவே கிடையாது. எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆக டக்குன்னு ஒரு மாரி ஸ்டாப் பண்றான். நீங்க அப்படியே கண்ண திறந்து அவன அப்படியே பார்க்குறீங்க. "உனக்கு தான் பிடிக்கலல்ல? உனக்கு பிடிக்கும்போது நான் அப்ப எடுத்துக்கிறேன்." அப்படின்ட்டு திருப்பி படுத்துக்கிறான். இப்போ ஸ்டார்ட் பண்ணி உங்கள நல்லா டெம்ப்ட் பண்ணி விட்டுட்டு, இந்த மாரி பண்ணவும் உங்களுக்கு இரிட்டேட் ஆயிடுது. ஸோ டக்குன்னு ஷிகாவ அப்படியே பிடிச்சு இழுக்குறீங்க. அவருக்கு நல்லா தெரியும் நீங்க இப்படி தான் ரியாக்ட் ஆவீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே திரும்பி பார்க்குறான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி மொறச்சிட்டு, "வேணும்னே பண்றேல்ல?" அப்படின்னுட்டு டக்குன்னு அவன கிஸ் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிஸ் பண்றீங்க. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நீங்க லவ் பண்றீங்கன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் உங்ககிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு மூவ் வேணுங்கிறது அவருக்கு அவ்வளோ ஆசை. ஸோ நீங்க அப்படியே கிஸ் பண்ணிட்டு பயங்கரமா ப்ரீத் பண்றீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அவரோட ஃபோர்ஹெட்ல உங்க ஃபோர்ஹெட்ட அட்டாச் பண்ணிட்டு, "அதான் உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? என் வாயிலேருந்து கேட்குறணும்னு அப்படி என்ன உனக்கு?" அப்படின்றீங்க. இப்போ அப்படியே அவரு உங்கள மறுபடியும் பெட்ல போட்டுட்டு மேலே வராரு. நீங்க அப்படியே அவர பார்க்குறீங்க. இந்த 1 மந்த்ல அட்லீஸ்ட் ஒரு 100 டைமாவது உனக்கு நான் லவ் யூ சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்க எதுவுமே சொல்லாம அவன பார்க்குறீங்க. "நான் ஒவ்வொரு தடவ உனக்கு சொல்லும்போதும் நல்லா என்ஜாய் பண்றடி. அத நான் பார்த்துட்டேன். ஆனா வேணும்னே என் நாளைய வச்சு பார்க்குற இல்ல?" அப்படிங்கிறான். இப்போ நீங்க அப்படியே சிரிச்சுட்டு டக்குன்னு அவன பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிட்டு, "ஐ லவ் யூ போதுமா? ஏன் சொல்லுடின்னு கேட்டா சொல்ல மாட்டேனா? கேட்குறதுக்கு உனக்கு என்ன?" அப்படின்றீங்க. இப்போ அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் உங்கள கிஸ் பண்ணிட்டு உங்க கூட ஒரு மாதிரி ரொமான்டிக்கா அப்படியே மூவ் ஆகுறாரு. ஸோ நீங்களுமே அப்படியே ஒரு மாதிரி அவர் கூட சேர்ந்து உங்களுடைய அழகான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே உங்கள் ரொமான்ஸ் ஃபுல் அந்த நைட்டில் எக்கச்சக்க தடவை லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சடன் மேரேஜாக இது நடந்திருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான லவ்வை ஷுகா கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கிரேசி கப்புள் தான். ஸோ ஒருத்தர் ஒருத்தர் டீஸ் பண்ணுறதுலையும் ஒருத்தர் ஒருத்தர் பாம்பு இழுக்கிறதுலையும் அடிச்சுக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் மேலே லவ் காமிக்கிறதுலையும் இப்போது அடிச்சுக்க முடியாத அளவுக்கு மாற்றி மாற்றி லவ் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த ஒரு மூமெண்ட்டோட இன்றைக்கான எஃப்எஃப்பை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். டாடா பாய்.